எல்லாரும் அத்தோ சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அத்தோவில் நூடுல்ஸ் இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. இன்றைக்கி நான் அத்தோ பண்ணுறது தான் சொல்ல போகிறேன். ஆனால் நூடுல்ஸ் இல்லாமல் சூப்பர் டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம அத்தோ இல்லாமல் நூடுல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கருப்பு சுண்டல் தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த கருப்பு சுண்டலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணதும் ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் ஒரு பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் இப்போது இந்த பீல் பண்ண பொட்டேட்டோவை இந்த கருப்பு சுண்டலோட குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வெறும் குக்கரில் இருக்கிற சுண்டல் அப்புறம் பொட்டேட்டோக்கு மட்டும்தான் இந்த உப்பு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருங்க. 5 விசில் வந்ததும் கேஸ்லாம் போனதும் பொறுமையாக குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃபில்டர் வச்சு அதில் இருக்க தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் சுண்டலும் பொட்டேட்டோவும் தனியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த வேக வச்ச சுண்டல் அப்புறம் உருளைக்கிழங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை அப்படியே ஓரமாக வச்சுடுங்க. இப்போது அத்தோக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மெலிசாக சீச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா இடித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் உடச்ச கடலை அப்புறம் ஒரு 50 கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பவுட்ரு ஆகிருக்கணும். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் நல்லா சின்னதாக சீச்சு வச்சுருக்கோம்ல அந்த வெங்காயத்தை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக செவக்கும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த எண்ணெயிலேயே நம்ம இடித்து வச்சுருந்தால அந்த பூண்டு பல்லை சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்ல பூண்டு பல்லும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஆயிலில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக இதை வச்சுடுங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸில் புளி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் போட்டு புளி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுட்டு புளி நல்லா ஊறினதும் அதுலேருந்து புளி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? உடச்ச கடலை அப்புறம் வேர்க்கடலை பொடி, ஃப்ரை பண்ண ஆனியன், அப்புறம் புளி கரைச்சல், அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் 2 வெங்காயம் தனியாக சீச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் சேர்த்த எண்ணெய், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டல் உருளைக்கிழங்கு தான் இது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் சுண்டலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் அப்புறம் பூண்டு 2த்தையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியனையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்புறமா உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சுண்டல் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கனால இதில் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த மஞ்சள் எண்ணெயை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் புளி தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை அப்புறம் வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல
அந்த பொடியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அத்தோ இப்போது நூடுல்ஸ் இல்லாமல் செஞ்சு முடிச்சிட்டோம். மோஸ்ட்டாக நிறைய பேர் இதை சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.